அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இல்ல ஆமா. அதனால குதும்பை சித்தர் ஒண்ணு சொல்ற ஒரு விஷயம் சொல்றாரு. நான் தங்க ஒரு தாவாரம் இல்லையடி, தேவாரம் ஏதுக்கடி குதம்பான்றாரு. நான் தங்கத்துக்கு ஒரு ஓலை குடிச்சே இல்ல எனக்கு. ஆமா, நான் என்ன தேவாரம் பாடி பண்ண போறேன்? முதல்ல நான் இருக்கிறதுக்கு இல்ல வீடு தேடணும் அப்படின்றாரு. இந்த வீடுன்றது ஞான வீடு, அது அப்புறமா சொல்றேன். அதனால ஞானிகள் அந்த மாதிரி எல்லாம் தன்னையே பார்த்து வாழ்ந்தாங்க. அதுக்குதான் சொல்றாரு சிவவாக்கியரு, நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், ஆமாம், வாழ வேணும் என்றோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த போது கைப்பிசந்தி நின்றீரே, ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை என்று. பெரிய வீடு கட்டிட்ட நீ வாழணும்னுட்டு காத்து கூட போக முடியாது, உள்ள எறும்பு கூட போக முடியாது. என்ன இந்த வீடு காப்பாற்றும் நினைச்சு உட்காந்து வாழலான்னுட்டு யம தூதர்கள் உனக்கு ஓலை கொடுக்கும் போது கை பிசைஞ்சு நிக்கிறியே, மனிதன் ஆறறிவுன்னு சொல்லி ஏமாளித்தனமா வாழ்ந்திருக்கிறிய. 6 அறிவு படைச்ச மனுஷன் இளமைன்னு ஒண்ணு இருக்குது, இடைபருவன்னு ஒண்ணு இருக்குது, முதுமைன்னு ஒண்ணு இருக்குது. அப்போ இந்த இளமைக்கும் முதுமைக்கும் இடையில நீ இறைவனை தேடவனாவான்றாரு. மரண பயம் இல்லாத வாழலாம் இல்லையான்றாரு. இத திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்ன்றாரு. ஐயா, நீ பிறந்தது நிஜம், நீ போக போறது நிஜம். வாழுங்காலத்துல இறைவனை கூடி இல்லைன்னா வைக்க போறகிட்ட நெருப்பு காட்டின கதடா உன் வாழ்க்கைன்றாரு. எல்லா மகான்களும் நம்ம வாழறதுக்கு என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா மனிதனுக்கு மாயைன்ற ஆசை மூடிட்டு நல்லதெல்லாம் தெரியல, கெட்டதெல்லாம் தெரியுது. இது எவ்வளவு அப்பாவித்தனம் இல்லையா? அதனால சொல்றாரு சிவவாக்கியரு, அப்பா உன் உடல் நல்லா இருக்குது, அப்போ நீ நல்லா இருக்கும்போது நல்லா ஓடி உலாவலாம் பண்ணின்றாரு. ஓடம் உள்ள போதே நீ ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதே நீ உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடுமில்லை கோலுமில்லை அனாத அனாதையினர். அப்போ ஓடம்னா இந்த உடல், நீ என்ன இந்த உயிர். இந்த உடல் நல்லா இருக்கிறதுக்குள்ள இந்த உயிரை வச்சுக்கின நீ இறைவனை தேடி புடிச்சிடு. அது உன் வாழ்க்கைக்கு பின்னாடி பயமற்று வாழ்வ, மரண பயம்ன்றதே உனக்கு இருக்காதுன்றாரு. ஆமாம், இததான் சாமி நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன் நம்ம சீடர்களுக்கு. அருமையான விளக்கம் ஐயா, மிக சிறப்பாக கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ அந்த வகையிலே அதாவது இப்பொழுது ஆசை பாசம் நேசம் பற்றி ஏற்கனவே கூட நாங்கள் பேசிக்கொண்டோம். குடும்பத்திலே இருந்து கொண்டே நீ ஆன்மீகத்தை தேடு என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். ஆமா, இந்த காவியுடை உடுத்தால்தான் சாமி பற்றி அறுக்க முடியும், குடும்பத்தை விட்டால்தான் சாமியாராக முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு போலித்தனம் மக்களுடைய மனதிலே காணப்படுகிறது. இந்த போலித்தனங்களில் இருந்து எப்படி மனிதன் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சாமியார், சன்னியாசி, யோகி, ஞானி, என்னப்பா இது? என்னப்பா கட்டாய் 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 இல்லையா? சரியா இருக்கிறது சொல்லுங்கள் ஐயா. இணைப்பில் இருக்கின்றீர்கள்? ஹலோ, இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா, சொல்லுங்கள். ஹலோ, ஆமாம் ஆமாம், இணைப்பில் இருக்கிறீர்கள். ஹலோ, இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா, கூறுங்கள். ஹலோ, ஆமாம், சொல்லுங்கள்.
முக்கியவானந்தம் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள் ஐயா. ஆ, ஆ. அப்போ ம், சாமியாரு, ம், சன்னியாசி, ம், யோகி, ம், ஞானி, ம், இது மாதிரி 4 விதமா இருக்கிறாங்க மக்கள். ம், சாமியார் என்றும் இன்னும் கடவுள் தெரியல அவனுக்கு. ம். எது கடவுள்னு தேடி நிக்கிறான். ஆமாம். சாமியை தேடுறவன் அவன். ம். அதனால அவன் சாமி யாருன்னு தேடுறதால அவனுக்கு பேர் சாமியார். சாமியார். ஆமாம், ஆமாம். ம், சன்னியாசி, ம், அவனுக்கு கடவுள் பற்றும் கிடையாது, ம், குடும்ப பற்றும் கிடையாது. ம், எங்க சோறு கிடைக்குதோ அங்க சொகன்னு போறவன் சன்னியாசி. ம், கடவுள் இருக்குதுன்னு சொன்னாங்க, ம். அதை தேட பயணம் பண்றவன் யோகி. ஆமாம். அந்த கடவுளை தேடி அடைஞ்சவன் ஞானி. ம், ஆனால் இந்த சந்நியாசம், நான் சாமியாரு ம். அப்படின்னு காவி உடை கட்டுவாங்க, ஆமாம். கழுத்து ஃபுல்லா உத்ராட்சம் போடுவாங்க. ம், இதெல்லாம் எதுக்கு? ம். காவி உடை கட்டினா அதுக்கு பேரு சந்நியாசம், கசாய ஆடைன்னு பேரு அதுக்கு. ஆமாம். அந்த கசாய ஆடை கட்டினா இல்லறத்துல இகத்துல இருக்க கூடாது. ம், இதுதான் அதனுடைய நீதி. ஆமாம். ஆனா இவன் காவிய கட்டிக்கின்னு ம், உத்ராட்சத்தை போட்டுக்கின்னு ம். புது கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆமாம். 4 குழந்தையும் பெத்துக்கிறான். ம். இது எப்படி சாமி கடவுள் வழிபாடா? நிச்சயமாக. ஆமாம், ஆமாம். ம். இது உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளம். ஆமாம், ஆமாம். இறைவனை அனுபவிக்கிறவனுக்கு அடையாளமே தேவையில்லை சாமி. ம், ம். ஆ? ஆமாம். இறைவனை தேடி இறைவனை பார்த்தவனுக்கு ம். எந்தவித அடையாளம் தேவையில்லை. ம். அவன் இருக்கிற மாதிரியே இருக்கிற இடத்திலே இருக்கணும். ஆமாம். உலகத்துல எத்தனையோ இலைகள் இருக்குது. ம். அத்தனை இலையும் தண்ணில நினைச்சா நினைச்சிடும். ஆமாம். ஆனா தண்ணிலேயே வர தாமரை இலை தண்ணில நனையாது. நனையாது. ஆமாம், ஆமாம். தாமரையில தண்ணீர். ஆமாம். ம். ஞானத்திலேயே பிறந்து ஞானத்திலேயே வளர்ந்து ஞானத்தோடவே இருக்கிறவன் எந்த ஆசைக்கும் அடிமை ஆக மாட்டான். ம். அவன் தான் ஞானி. ஆமாம். ஞானி என்றவன் அப்படி வாழணும். ம். அவன் பாதங்களை தொட்டி வணங்கலாம். ம். ஆனால் தன்னையும் தான் அறியாத, ஆமாம். அடுத்தவனையும் அறியாத, ம். என்னையும் நான் ஏமாத்திக்கின்னு ம். அடுத்தவனை ஏமாத்தனா ஆமாம். மனிதன் செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு. ஆமாம், ஆமாம், ஆமாம். ம். கடவுள் வழிபாட்டிலேயே பாவத்தை செய்தா அவன் எங்க போய் அதை அழிக்கிறது? ஆமாம். ம். சிந்திக்க வேணாவா? ம், ம். மக்கள் யோசிக்க வேணாவா? ம். யோசிக்கல சாமி. ஆமா, மக்கள் அதனால இந்த தீய வழிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ம். இறை வழிபாடு என்றது ஒரு புனித பயணம். ஆமாம். அந்த புனித பயணத்துல அப்பொழுக்கு இருக்க கூடாது. ம். அது எப்படி இருக்கணும் ம். அப்படின்னு திருமூலர் சொல்றாரு.